السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிக்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெரும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிக்கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாமெல்லாம் இறைவனால் கடமையாக்கப்பட்ட இசாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இதற்கான நன்மையின் பலனை இறைவன் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் தந்தருள்வானாக. இந்த நல்ல வேளையிலே அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன செய்திகளை சில நாம் பார்க்க இருக்கின்றோம். நன்மை ஏவி தீமையை தடுப்போம் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 110வது வசனமாக சொல்லக்கூடிய செய்தியில குந்தும் கைர உம்மத்தின் அகரஜத்தில் நாசி தாமுரூன பில் மாரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் படைக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள். எந்த அடிப்படையில் என்று கேட்டால் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்குகிறீர்கள். ஆகவே சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் நமக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கின்றான். எந்த அடிப்படையில் என்றால், மனித சமுதாயத்தை இறைவன் படைக்க ஆரம்ப காலத்திலிருந்து படைத்த போது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு தூதரை அனுப்பி கொண்டே இருந்தார். ஒரு தூதர் மரணித்து விட்டால் அடுத்து மார்க்க பிரச்சாரம் ஓரிரை கொள்கையை எடுத்து சொல்வதற்கு தொடர்ச்சியாக இன்னொரு தூதரை இறைவன் ஏற்படுத்துவார். நமக்கு தூதராக அனுப்பிய இறைவன் இறுதி தூதர் என்ற அடிப்படையில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அனுப்பி தந்தான். தூதராக கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த நபி மரணித்திருக்க பிறகு தூதர் வரமாட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட 1440 ஆண்டுகள் கழிந்து விட்டது. ஆனால் இஸ்லாம் இன்று அதே நிலையில் அந்த மார்க்க அடிப்படையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம எந்த அடிப்படையில் என்று கேட்டால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மரணிக்கக்கூடிய வேளையில நான் மரணித்து விட்டால் அதற்கு பிறகு தூதர் வரமாட்டார்கள் என்ற அடிப்படையில் அந்த பொறுப்பை நம்மீது சுமத்தி விட்டு செல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஹஜ் செய்கிறார்கள், இறுதி ஹஜ். அதான் முதல் ஹஜ்ஜும் இறுதி ஹஜ்ஜும் ஒரு முறைதான் ஹஜ் செய்யறாங்க. அந்த ஹஜ்ஜின் போது அரபா மைதானத்துல உரை நிகழ்த்துகிறார்கள். அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பாக உரை நிகழ்த்தும் போது கடந்த 23 ஆண்டுகளில் மக்களுக்கு உரையாற்றிய நிகழ்ச்சி, முக்கிய அம்சங்களை எல்லா மக்கள் மத்தியில் உரையாற்றிவிட்டு அந்த மக்களை நோக்கி அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், இறைவன் எனக்கு சொன்ன செய்தி அனைத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேனா என்று கேட்டார்கள். அந்த மக்கள், ஆம் அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் சொன்ன செய்தி அனைத்தையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்ன உடனேயே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மேலே கையை உயர்த்தி, இறைவா இதற்கு நீயே சாட்சி என்று 3 முறை சொல்வார்கள். சொல்லிவிட்டு அந்த மைதானத்தில் இருக்கக்கூடிய மக்களை நோக்கித்தான் இந்த பொறுப்பை நம் மீது சுமத்துகிறார்கள். எல்லா செய்தியையும் சொல்லிவிட்டேனா என்று கேட்கிறார்கள். அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அதற்கு இறைவனை சாட்சி ஆக்குகிறார்கள். அடுத்து நம் மீது பொறுப்பை சுமத்துகிறார்கள். என்ன பொறுப்பு என்று கேட்டால், வந்திருக்க மக்கள், வராத மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க. வந்திருக்க மக்கள் என்றால் அந்த மைதானத்திற்கு வந்திருக்க மக்கள், மக்கா மதீனா போன்ற இடத்திலிருந்து வராத மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் உலகத்திற்கு வராத மக்களா கூட இருக்கலாம். வந்திருக்க மக்கள் அந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வராத மக்களையும் சேர்த்துக்கலாம், பிறக்காத மக்களையும் சேர்த்துக்கலாம்.
அப்ப வந்திருக்க மக்கள் வராத மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்ன அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், வந்திருக்க மக்களை விட வராத மக்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும், சிறந்த முறையில் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடும். ஆகவே நான் சொன்ன செய்தியெல்லாம் நீங்க என்ன செஞ்சிருங்க, சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி அந்த பொறுப்பை நம் மீது சுமத்தி விட்டார்கள். அந்த பொறுப்பை சுமத்திய அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. நாம இன்னைக்கு இப்ப பிரச்சாரம் நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டும், அதை பற்றி சொல்ல வேண்டுமானால் குறைந்தபட்சம் ஒரு 2 ஆண்டுகளாவது அந்த மார்க்கத்தை கற்றிருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்ம பிறருக்கு எடுத்து சொல்ல முடியும் என்ற மனநிலை எல்லாரும் கூடுதலான மக்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படிப்பட்ட நிபந்தனை எதையுமே சுமத்தவில்லை. வந்திருக்க மக்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? கிட்டத்தட்ட ஆண்களும் இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்க, நெருங்கிய தோழர்களும் இருந்திருப்பாங்க. அபூபக்கர் சித்திக் இருந்திருப்பாங்க, உமர் அலி இருந்திருப்பாங்க, உஸ்மான் அலி இருந்திருப்பாங்க. இது போன்ற மார்க்கத்தை கூடுதலாக கற்ற தோழர்கள் இருந்தும் குறிப்பிட்ட சில நபரை சொல்லி நீங்கள் தான் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று பொறுப்பை சுமத்தல. வந்திருக்க மக்கள் அனைவரும் மீதும் இந்த பொறுப்பை சுமத்தி விட்டு இன்னொரு எளிமையான வழிமுறையும் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். என்ன வழிமுறை என்று கேட்டால், என்னிடமிருந்து அல்லாஹ் சொல்றாங்க, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி நீங்கள் கேட்டாலும், என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் அதை நீங்கள் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற பொறுப்பு தான் அது. அப்ப ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை பிறருக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அது ஒரு உதாரணம் எல்லாம் கிடையாது, அது கடமை. எப்படி அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட 5 தொழுகை கடமையோ, கட்டாய கடமையோ, இதே போன்று மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்வதும் கடமை. அதில் நாம கொஞ்சம் அலட்சியமா தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட கடமையை நாம சொல்வதற்கு முன்னால் ஒரு செய்தி கிடைக்கும் வச்சுக்கோங்க, அந்த ஒரு செய்தி சரியான செய்தியாக இருக்க வேண்டும். அதை நாம தெரிஞ்சிருக்கணும். 50 செய்தி மார்க்கத்துல அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தி அனைத்தையும், குர்ஆன்ல உள்ள செய்தி அனைத்தையும், அல்லாஹ்வின் தூதர் சொன்ன ஹதீஸ்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு நாம பிறருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு செய்தி எனக்கு தெரியும், அது அல்லாஹ்வோ அல்லாஹ்வின் தூதரை சொன்னதா என்பதை சரியாக தெரிந்து கொண்டு நாம சொல்லணும். இல்லைன்னா என்ன ஆயிரும்னா குழப்பம் ஆயிரும். சில இன்னைக்கு கடந்த மாதத்துல ரபியுல் அவ்வல் மாதம் ரசூலுல்லாஹ்வுக்கு மீலாது விழா கொண்டாடுகிறோம் என்ற அடிப்படையில மௌலிதை ஓதுவாங்க. அந்த ஓதக்கூடிய காலகட்டத்துல நாம அது பாடல் என்ற அடிப்படையில தான் நம்ம சொல்லுவோம், பாடல் தான். எனக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட பாட்டு. அதையும் வெளிப்படையாக ஒரு சினிமா மெட்டுல படிக்கிறாங்க. தெளிவாக மைக்க போட்டு ஸ்பீக்கரை கேட்டி தெளிவாக தெரிகிறது, ஒரு சினிமா மெட்டுல அந்த மௌலிது பாடலை பாடுறாங்க. அதை நம்ம சொல்லும் போது இது இந்த பாடல் தானே, இந்த படத்தில் உள்ள இந்த பாட்டில் உள்ள மெட்டில தானே அவங்க படிக்கிறாங்க என்று சொல்லும் போது அந்த மௌலிதை பற்றி விவரம் தெரியாதவர்கள், அதில் இருக்கக்கூடியது நன்மையா தீமையா என்று தெரியாமல் விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீங்க ஏன் இதை நீங்க கொச்சப்படுத்தி சொல்றீங்க, திருமறை குர்ஆன்ல உள்ளதை தானே அவங்க ஓதுறாங்க, இது மாதிரி ஆயிடக்கூடாது. அது எவ்வளவு பெரிய தவறான கருத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. அவர்கள் இதை பற்றி ஞானம் கிடையாது. அவர்கள் நாங்களும் வாதிடுவோம், மௌனத்திற்கு ஆதரவாக பேச வேண்டும் என்ற அடிப்படையில குர்ஆன்ல உள்ள வசனம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இது மாதிரி நம்ம தெரிஞ்சிடக்கூடாது, சொல்லிவிடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன செய்தி அவர்கள் சொன்னதுதானா, சரியானதுதானா என்பதை தெரிந்ததோடு மட்டுமல்லாமல் சொல்ல வேண்டும். சரி, அதே மாதிரி இந்த பிரச்சாரத்தை நம்ம செய்யறோம். இதை நாம கண்ணுக்கு முன்னாடி இதனுடைய பலனை நாம கண்டிருக்கோமா இல்லையா? இதனுடைய வெளிப்பாடு, விழிப்புணர்வை, அதனுடைய நன்மையை, பலனை நம்ம கண்டிருக்கிறோம். ஆனா நிறைய பேருக்கு தெரியல. இன்னைக்கு பிரச்சாரத்துல நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த காரியத்துல மக்கள் கொஞ்சம் பலகினும் சோர்வடைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பயான்னா வருவதற்கு ரொம்ப மறைகிறாங்க, அதை சொல்லணும்னா ரொம்ப யோசனை செய்யறாங்க. வேலை பழுது காரணம், குடும்ப சூழ்நிலை, அதனால இதுக்கு வர முடியல, வாய்ப்பு இல்லை, அது வேற விஷயம். ஆனால் பலன் இருக்கிறது என்பதை நம்ம பல காரணங்கள் சொல்லி நம்ம சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வரைக்கும் வச்சுங்களேன், 10 ஆண்டுகளுக்கு முன்பு, 8 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த திருமணம், வரதட்சணை திருமணத்தை பற்றி நாம பிரச்சாரம் செய்யும் போது, வரதட்சணை திருமணத்தில் கலந்து கொள்ளக்கூடாது, பெண் வீட்டு விருந்து கூடாது என்று சொல்லி எதிர்பிரச்சாரம் செய்யும் போது எத்தனை எதிர்ப்புகள் இருந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த திருமணத்துக்கு முன்பு ஒரு துவா இருக்கு பாருங்க, ரசூலுல்லாஹ் கற்று தந்த துவா. அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம், உண்மையானதுதான். இந்த திருமணத்துக்கான துவா என்பது பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா பில் கைர்.
இதுதான் ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. இன்று ஓதக்கூடிய இந்த ஆலிம்கள் ஓதக்கூடிய திருமண துவா என்பது கிடையாது. பிரியத் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல நிறைய பேர் ஏத்துக்கல, எதிர்ப்பு கிளம்பியது. அந்த மாதிரி அந்த துவாவை பத்திரிகையில, ஒரு பத்திரிகை அடிக்கிறது தான், வீண் விரயம் தான், அதை நம்ம ஆதரிக்கல. நடந்த சம்பவத்தை நம்ம சொல்வதற்காக பத்திரிகை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். அந்த பத்திரிகையில இந்த பாரக்கல்லாஹு லக என்ற துவாவை போடுவதற்கு அந்த குடும்பத்தார் அஞ்சுவார்கள், விருப்பம் இருக்கும். நல்லா தானே இருக்கு, போடலாமே என்று சொன்னால் ஜமாத்தார்கள் எதிர்த்துட்டாங்கன்னா, இவனும் நச்சாத்துக்காரம்னு சொல்லிட்டாங்கன்னா, மையவாடியில மைத்தாங்கர தரமாட்டோம்னு சொல்லிட்டா, திருமணத்திற்கு கப்தர் தரமாட்டோம்னு சொல்லிட்டா, இப்படிதான் சிந்திக்கக்கூடிய காலம். சிந்திக்கக்கூடிய காலம் எப்ப இருந்துச்சு? 8 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. இது நடந்த சம்பவம். ஆனா இன்று என்ன நிலை? அந்த பிரச்சாரத்தில நாம தொய்வி விடாமல் நாம சொன்னதை சரியா, அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை நாம சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம வேற ஒண்ணும் செய்ய போறது இல்லை, சொல்லிக்கிட்டே இருப்போம். அவங்க எதிர்த்தாலும் சரி, எதிர்காட்டல இருந்து சொல்லிக்கிட்டு இருப்போம். அல்லாஹ் இது நம் மீது சுமத்திய கடமை. அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் எதற்காக சிறந்த சமுதாயம் என்றால் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் சொன்னாங்க, என்னிடத்திலிருந்து ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் அதை பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்ம சொல்லுவோம். சரி, சொன்னதின் வெளிப்பாடு என்ன? இன்னைக்கு பத்திரிகையை பாருங்க, எந்த திருமணம் எங்க நடக்கட்டும், அது எந்த பத்திரிகையா இருக்கட்டும், அதுக்குன்னு தனி இடம் ஒதுக்கி அந்த துவாவை போட்டு அதற்கான விளக்கமும் இருக்கும். இருக்கா இல்லையா? விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கு. ஆனா முழுமை அடைந்திருக்கிறார்கள் கேட்டா இல்ல. இன்னைக்கு எந்த அளவுக்கு மக்கள் திருமணத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால், நபி வழி திருமணம் நம்ம போக மாட்டோம்னு தெரியும். அண்டை வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களுக்கு நாம அந்த திருமணத்துல கலந்துக்கிட மாட்டோம்னு தெரியும். இருந்தாலும் சொந்தம் ஆயிட்டாரு, பழக்கம் தெரிந்தவர்னு சொல்ல வருவாங்க. சொல்ல வரும்போது என்ன சொல்லுவாங்க? நாங்க திருமணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம் நாளைக்கு, உங்க அடிப்படையில தான். எந்த அடிப்படையில? சாயங்காலம் தான் திருமணம், வடையும் சாயாவும் தான். எதை புரிஞ்சிருக்கிறாங்க? எளிமையான திருமணம் நபி வழி திருமணம்னு புரிஞ்சிருக்காங்க. ஆனா முழுமையா புரியல. சாயங்காலம் வைப்பது, அந்த வடையும் சாயாமும் கொடுப்பதுதான் நபி வழி திருமணம் என்பதை புரிந்திருக்கிறார்கள். மகர் கிடையாது, நாங்க வரதட்சணை வாங்கல. என்ன வரதட்சணை வாங்கல? ரொக்கமா வாங்கல. அது இன்னைக்கு விழிப்புணர்வு அடைஞ்சிருக்குதா இல்லையா? பணம் ஒரு மாப்பிள்ளை ஒரு காலத்துல, எங்க காலத்துல நாங்கள் அந்த இளம் வயது திருமண வயதாக இருக்கும் போது எது கௌரவமாக தெரிந்தது தெரியுமா? மாப்பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு, திருமண வயது உடையவர்களுக்கு யார் வரதட்சணை கூடுதலாக வாங்குகிறார்களோ அதை கௌரவமாக பேசுவார்கள். எங்க காலகட்டத்துல திருமணம் முடிக்கும் போது எனக்கு எவ்வளவு தெரியுமா? 50,000 பெருமையா பேசுவாங்க. அவர் சொல்வாரு உன்னையோட கூட 10,000. ஏன்? அது ஒரு கௌரவமாக கருதக்கூடிய காலகட்டம் அன்று இருந்தது. இந்த நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தின் விளைவு இன்று என்ன நடக்கிறது? பணம் வாங்க மறுக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, நகையை கூட இந்த மாப்பிள்ளையை பெற்றவர்கள் இன்று ரொக்கமாக வாங்குவதை தவிர்த்து விட்டார்கள். காரணம் என்ன? அதுதான் வரதட்சணை என்பதை விளங்கி இருக்கிறாங்க. ஆனா பொருளாதாரம், நகை கொஞ்சமாக இருந்தாலும், அது 5 கிராமா இருந்தாலும், 50 கிலஞ்சாக இருந்தாலும், பெண் வீட்டில் நாம் திரும்பி கேட்டு பெறுவது வரதட்சணை என்பதை இன்னும் முழுமையாக அவங்க புரியல. என்ன தேவைப்படுகிறது? பிரச்சாரம் தேவைப்படுகிறது. அப்ப இன்றைக்கு மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? வெட்கப்படுகிறார். ஒரு மாப்பிள்ளை மனம் பேசியாச்சு, பொண்ணு பேசியாச்சு, நகை எவ்வளவுன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லப்பா, ஒண்ணு வாங்கல, நான் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டேன். அப்படியே நகையை கேட்டு வாங்கியிருந்தாலும் நான் கேட்கல, எங்க அம்மா மேல பொறுப்பு போட்டுனார், அத்தா அம்மா மேல பொறுப்பு போட்டு அவங்க பொறுப்பு. என்ன காரணம்? வெட்கப்படுகிறாரா இல்லையா? ஒரு காலத்துல கௌரவமாக தீமையை கௌரவமாக நினைத்த காலம் இந்த பிரச்சாரத்தின் வெளிப்பாடு. இன்னைக்கு வெட்கப்படுகிறார்கள். அவ இந்த பிரச்சாரத்துல நாம தொய்வடையலாமா? அவ இந்த தொய்வடைவதின் விளைவு மீண்டும் என்ன செய்யும்? தீமை தலைக்கு மேல வரும், வந்துவிடக் கூடாது. அவ ஒரு தீமையை எடுக்கும் போது அந்த தீமையை சொல்லாமல் இருந்தால், அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டுறாங்க இல்லையா? ஒரு தீமை நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, அதை நீங்க சொல்லாமல் இருந்தால் அவர்கள் மட்டும் அழிய மாட்டார்கள், அந்த தீமையில் நீங்கள் விழுந்து விடுவீர்கள், அதோடு சேர்த்து நீங்களும் அழிந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம், அழகான செய்தி, சஹீஹுல் புகாரியிலே இடம்பெறக்கூடிய செய்தி. எப்படி சொல்லுறாங்கன்னா, ஒரு கடல்ல கப்பல் பிரயாணம், அந்த காலங்கள்ல கப்பல் பிரயாணம் கூடுதலாக இருக்கும், வாகனம் கிடையாது, ஏரோப்ளேன் கிடையாது, பஸ் கிடையாது. அப்ப அந்த கப்பல் பிரயாணத்துல கப்பல் 2 அடுக்கு கப்பல், அல்லாஹ்வின் தூதர் உதாரணத்தோட சொல்றாங்க. 2 அடுக்கு கப்பல், அந்த 2 அடுக்குல
கீழ்த்தளம் ஒண்ணு, மேல்தளம் ஒண்ணு. இதுல யாரு கீழ்த்தளத்தில் அமர்வது, மேல்தளத்தில் யார் அமர்வது என்பதை அனைவரும் சீட்டு குலுக்கி போடுகிறார்கள். யாருக்கு கீழ்த்தளம் வருதோ அவங்க கீழ்த்தளத்துக்கு போயிருவாங்க, யார் மேல்தளத்துக்கு சீட்டு வருதோ அவங்க மேல்தளத்துக்கு போயிருவாங்க. இப்படி சீட்டு குலுக்கி போட்டு 2 பேரும் மேலையும் கீழே அமர்ந்துட்டாங்க. 2 பேர் இல்ல, 2 சாரார். சரி, அவ இந்த 2 சாரார் இடத்துல கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அத்தியாவசிய தேவையான தண்ணீர் தேவைப்பட்டால் மேல்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் போய் கேட்கணும், அங்கதான் எடுத்துட்டு வரணும். இவங்க 2 பேரும் போறாங்க, 3 நேரம் போறாங்க, இவங்களுக்கு ஒரு சிரமமா படுது. அதற்கு மேல இன்னொரு யோசனை பண்றாங்க, நம்ம ஏன் அவங்கள போய் சிரமப்படுத்தணும், நமக்கு தான் பக்கத்துல தண்ணீர் யோசனை பண்றாங்க. கீழ்த்தளத்துல இருக்கக்கூடியவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள், அவர்களிடத்துல ஏன் நம்ம சிரமப்படுத்தணும், நமக்கு பக்கத்துல தானே தண்ணி இருக்கு, கடல்ல தானே கப்பல் போய்கிட்டு இருக்கு, அந்த கப்பல்ல சிறு ஓட்டையை போட்டா தண்ணி அந்த ஓட்டை வெளியே வரப்போகுது, நம்ம தேவைக்கு அதை பயன்படுத்திக்கலாமே என்று அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். இந்த ஆலோசனை செய்யக்கூடிய அந்த காரியம் மேல்தளத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிய வருது, இந்த தீமை. இதை கேட்கிறார்கள் அவர்கள். இதை கேட்டு அந்த தீமையை அறிந்து அந்த தீமையை அவர்கள் கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சென்று கையை பிடித்து அந்த கப்பலில் ஓட்டை போடுவதை தடுக்கவில்லை என்றால், அப்படி தடுக்கவில்லை என்றால் அந்த கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் அழிவார்களா, மேல்தளத்தில் இருப்பவர்களும் அழிவார்களா என்ற கேள்வியை கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரை, தடுக்கவில்லை என்றால் அந்த ஓட்ட வழியாக நீர் வந்து கப்பல் மூழ்கி மேல்தளத்திலும் கீழ்த்தளத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை பேர் அழிந்து விடுவார்கள். இதே போன்றுதான் நீங்கள் ஒரு தீமையை கண்டால் அதை தடுக்க முயற்சிக்கவில்லை என்றால் நீங்களும் சேர்ந்து அழிந்து விடுவீர்கள். எப்படிப்பட்ட உதாரணம், அதுல நம்மளே விழுந்துருவோம். இந்த நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய காரியத்துல பிறருக்கு உபதேசம் பயன் பெறுதோ இல்லையோ, அவர்கள் ஒரு சிறந்த மனிதர்களாக இருக்கிறார்களோ இல்லையோ, நான் இருக்கக்கூடும், இருக்க முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 வேளை தொழுகை இருக்கு. இந்த 5 வேளை தொழுகை என்பது கட்டாய கடமை என்பதை நான் வெளிப்படையாக பிரச்சாரம் செய்தால், இந்த தொழுகையை தொழாமல் இருந்தால் நாளை மறுமையில் இறைவனிடத்தில் மாட்டிக்கொள்வோம் என்று நான் பிரச்சாரம் செய்தால், மறுமையில் நாளை அல்லாஹ்வுக்கு முன்பு நிற்கும் போது அல்லாஹ் முதலில் நம்மிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி தொழுவீர்களா என்ற கேள்விதான் என்பதை நான் பிரச்சாரம் செய்தால், அந்த தொழுகையை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனா? ஏன்? நான் பிறரிடத்தில் சொல்லிவிட்டேன், அல்லாஹ்வுக்கு பயமா தொழணும், இருந்தாலும் என்னுடைய உள்ளம் சொல்லும் நான் இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகையினால் 5 வேளை தொழுகையில் நான் தோல்வடைந்து விடக்கூடாது, அதுல நேரம் தவறிவிடக் கூடாது, குறிப்பிட்ட நேரத்தில் நான் தொழுதே ஆக வேண்டும் என்ற லட்சியம் எனக்கு வரும். அதன் மூலமாக சொல்வதின் மூலமாக கேட்கக்கூடிய நபர்கள் வெற்றி பெறுகிறார்களோ, நல்வழி பெறுகிறார்களோ இல்லையோ, நான் நேர்வழி பெறுவேன், நான் வெற்றி பெறுவேன் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் என்பதை உணர்ந்து கொண்டால் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த காரியத்தில் நாம தொய்வடைய மாட்டோம், பலகீனம் அடைய மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை பெற்றுத் தருவதுதான் இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய காரியம். இப்ப முதல்ல உலகத்திற்கு, சமுதாயத்திற்கு நாம பிரச்சாரம் செய்யறோம். இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப இதோட நம்முடைய கடமை முடிஞ்சதான்னு கேட்ட இல்ல, நீங்க கேட்டுட்டீங்க, நான் சொல்லிட்டேன், இந்த இடத்தோடு நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. நம்முடைய குடும்பத்திற்கு நாம என்ன செஞ்சோம்? முதல்ல குடும்பம் தானே முக்கியம். ஒவ்வொரு வீடும் மீதும் பொறுப்பு இருக்குது பாருங்க, அந்த பொறுப்பை என் குடும்பத்தில் நான் செய்தேனா? முதல்ல குடும்பம். நான் பிரச்சாரம் செய்த ஊருக்கு உபதேசம் செய்வோம். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளையோ என்னுடைய மனைவியோ நேர்வழி பெறவில்லை என்றால் என்னுடைய பிரச்சனை ஈடுபடாது, அதுக்கு வலு இருக்காது. ஏன்? அவருடைய குடும்பத்தை சரி செய்ய முடியல, நான் என்னுடைய குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டாமா? இன்னைக்கு எத்தனையோ சகோதரர் இருப்பாங்க, கணவர் பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்கு வருவார், மனைவி வரமாட்டாங்க, வேற எங்கேயே போவாங்க. சில இடத்துல வீட்டுல இருந்துக்கிடுவாங்க. சூழ்நிலையின் காரணமாக வராமல் இருப்பது குற்றம் கிடையாது, பெண்களுக்கு கட்டாய கடமை இல்லை. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் முரண்பட்டு வராமல் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சு. இது நாம சொல்லுறோமா? அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சில வரலாறுகளை பதிவு செய்கிறான். எதற்காக? அல்லாஹ் வரலாறை பதிவு செய்வதற்கான நோக்கம் நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. நாம எல்லாருமே கேட்ட செய்திதான். லுக்மான் என்ற ஒரு நல்லடியார், அவர் நபி கிடையாது, நல்ல மனிதன், ஒரு நல்ல சிறந்த ஒரு நன்மையை ஏவக்கூடியவர், தீமையை தடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில அவருடைய வரலாறை அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறார்.
எப்படிப்பட்ட பதிவு? ஏன் திருமறை குர்ஆன்ல ஒரு சாதாரண மனிதரை பற்றி பதிவு செய்ய வேண்டும்? அவர் அந்த சிறந்த முறையில் தன்னுடைய குடும்பத்திற்கு வழிகாட்டக்கூடியவராக இருந்தார். அதை இந்த மக்கள் பார்க்கணும், படிக்கணும், அதே வந்து பிரச்சாரம் செய்யணும், தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கணும், பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில அதை பதிவு செய்கிறார். அதுல சில வரிகளை நம்ம பார்ப்போம். 31வது அத்தியாயம் 17வது வசனம். அழகான ஒரு அறிவுரை பாருங்க. முதல்ல அந்த பிள்ளைகளிடத்தில் நாம் பேசக்கூடிய அந்த வழிமுறையை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக பிள்ளையிடத்துல அன்பா பேசணும். அன்பா சொன்னாதான் எதனால் எடுபடும் என்பதை நமக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இது அழகான அறிவு. என்ன சொல்றாரு? என் அருமை மகனே. லுக்மான் தன்னுடைய மகனை அழைக்கிறார், அன்பா கூப்பிடுறார். என் அருமை மகனே, தொழுகையை நிலைநாட்டு. முதல் கடமை என்ன? தொழுகை என்ற அந்த கடமையை நிலைநாட்டு என்று சொல்லுகிறார். பிள்ளைகளுக்கு அறிவுரை. அவன் சொன்னமா என்னன்னு தெரியல, கட்டாயமாக சொல்ல வேண்டிய கடமை. அடுத்து சொல்லுகிறார், மனிதர்களை நன்மை ஏவி தீமையை விட்டு மனிதர்களை தடுங்கிறார். தொழுகைக்கு அடுத்து என்ன கடமையை சொல்றாரு? நாம் என்ன நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்போமா? ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு பயானோ இருந்தா, நீ தொழுதியா, நீ அல்லாட பதில் சொல்ல, அல்லாவுடைய வாக்கை காப்பாத்திட்டியா, வேலையை பாரு. நீ நன்மையும் யா வேண்டாம், தீமையும் தடுக்க வேண்டாம், நீ நன்மை செய்ய போதும். ஆனா அந்த மனிதன் செய்யறார், தன்னுடைய மகனுக்கு நன்மை ஏவி தீமையை தடு என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்துக்கொள். அப்படின்னு சொல்லிட்டார். தன்னுடைய மகனுக்கு ஒரு நன்மையை ஏவக்கூடிய விஷயத்துல ரொம்ப சிரமம் வராது. செஞ்சா செஞ்சுட்டு போறேன் எல்லாம் போயிடுவார். தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்துல பலவிதமான சிரமங்கள் ஏற்படும். ஒண்ணு வசிடுவாரு, இல்லைன்னா வேலையை பாருன்றவாரு, ஏதோ ஒரு விதத்துல பாதிப்பு ஏற்படும். அவர் தன்னுடைய மகனுக்கு அதை அறிவுரையா சொல்றாரு, அதனால் ஏற்படக்கூடிய தீமைகளை சிரமங்களை நீ சகித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அதுக்கடுத்து சொல்லுகிறார், அதுதான் செயல்களில் சிறந்தது, வீரமிக்க செயல் என்று சொல்கிறார். எப்ப நீ தொழுகையை நிலைநாட்டி விட்டு மனிதர்களை நன்மையை விட்டு தீமையை தடுக்கக்கூடிய அந்த காரியத்தை செய்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சிரமங்களை நீ சகித்துக் கொள்கிறாயோ, அதுதான் வீரமிக்க செயல் என்று தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த வழக்கத்தை, அந்த பிரச்சாரத்தை எத்தனையோ முறை இந்த லுக்மான் என்ற நல்லடியார், நல்ல மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திய எத்தனையோ பயான்கள்ல நிகழ்ச்சியில நம்ம கேட்டிருப்போம். ஒவ்வொருவரும் சிந்திச்சு பாருங்க, பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி இருப்போமா? இன்னைக்கு அதற்கு மேல பாருங்க, எத்தனையோ பெற்றோர்கள், என்னுடைய பிள்ளை, நான் அந்த பிள்ளையை சிரமப்பட்டு வளர்த்தேன், ஆனால் என்னுடைய பேச்சு அவன் கேட்க மறுக்கிறான், எனக்கு பராமரிக்கல, என்னை கவனிக்கல, கண்ணியப்படுத்தல, அலட்சியம் செய்கிறார் என்ற கவலைப்படக்கூடிய முதியவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி நாம சொன்னோமா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அந்த குழந்தையாக இருக்கும்போது நாம இளைஞர்களாக இருந்திருப்போம், நமக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் என்னுடைய குழந்தைக்கு தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் போதித்திருந்தால் ரெண்டு விஷயத்துல நம்ம தப்பிச்சிருவோம். என் குழந்தை என்னை பராமரிக்கக்கூடிய குழந்தையாக வளர்ந்து விடும். அந்த பிரச்சாரத்தின் வெளிப்பாடாக, அந்த பிரச்சாரத்தின் காரணமாக என்னுடைய பெற்றோர்களிடத்தில் நான் நல்ல முறையில் நடந்திருப்பேன். ஏன்னா சொல்லுறல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கு தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்லிவிட்டு நான் தாய் தந்தையரை பராமரிக்காமல் இருந்தால் என்னுடைய பிள்ளை என்னை அலட்சியமா சொல்ல மாட்டானா, அலட்சியப்படுத்த மாட்டானா, கேலி செய்ய மாட்டானா? இப்படி அந்த சிந்தனை எனக்கு வராதா? என் குழந்தைக்கு சொல்லிட்டோம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லிட்டோம், அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செய்யலன்னா அப்ப அவன் கேட்பான, எனக்கு மட்டும்தானா, அது உங்களுக்கு இல்லையான்னு கேட்பான். அந்த அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சிருப்போமா இல்லையா? இன்னைக்கு அதே திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அந்த நல்லடியார் சொல்றாரு பாருங்க, இப்படிப்பட்ட வார்த்தை தன்னுடைய தாயை பற்றி சொல்லும் போது, அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான் குடும்பத்தை பற்றி சொல்லும் போது, திருமறை குர்ஆன் 66 6வது வசனமாக சொல்லக்கூடிய செய்தியில குடும்பத்தார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்லுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல என்னுடைய குடும்பத்தாரை, என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதா இல்லையா? அந்த பொறுப்பை நாம சரியாக செய்தோமா? அந்த மனிதர் லுக்மான் என்ற நல்ல மனிதர் சொல்லுகிறார். அடுத்து 31வது அத்தியாயம் 14வது வசனத்துல சொல்லக்கூடிய செய்திய பிள்ளைகளுக்கு நாம போதித்தோமையானால் நாம நம்முடைய பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிருவோம்.
அதே மாதிரி பிள்ளைங்க எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சது. இன்னைக்கு பெற்றோர்களை பற்றி உதாசீனப்படுத்தக்கூடிய தாய் தந்தையரை உதாசீனப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வயது முதிர்ந்த தாய் இருப்பாங்க அல்லது தந்தை இருப்பாங்க, அவர்களை பார்த்து ஏளனமாக பேசக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். காரணம் என்ன? மார்க்கத்தை நாம் சரியாக அந்த குழந்தைகளுக்கு சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? பெற்றோர்களுக்கு எந்த இடத்தை கொடுக்கின்றான்? 17வது அத்தியாயம் 23வது வசனத்துல, என்னை தவிர யாரையுமே வணங்காதீர்கள். அடுத்து சொல்லக்கூடிய செய்தி, இறைவனுக்கு அடுத்து நடத்தக்கூடிய நிலை பெற்றோர்களுக்கு, உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். என்னை தவிர என்னை வணங்குங்கள், என்னை தவிர யாரையும் வணங்காதீர்கள், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். அதே மாதிரி லுக்மான்ல சொல்றான் பாருங்க, 31:14 வசனத்துல, நாம் மனிதனுக்கு பெற்றோருக்கு செய்ய வேண்டியதை பற்றி வசியத்து செய்தோம். அது வசியத்தாவே செய்யறாங்க. பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை வசியத்து. அல்லாஹ் சொல்கிறார். அந்த வசியத்துல சொல்லக்கூடிய செய்தியில, உன் தாய் உன்னை பலகீனத்திற்கு மேல் பலகீனப்பட்டவளாக 10 மாதம் சுமந்தாள். பலகீனத்திற்கு மேல பலகீனப்பட்டனா சகிக்க முடியல, தாங்க முடியல, இருந்தாலும் நான் சகித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் என் வயிற்றில் என் குழந்தை இருக்கிறது என்ற காரணத்திற்காக, என்னுடைய குழந்தையை நான் சீராக பாதுகாத்து பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த சிரமங்களை நான் சகித்துக் கொள்வேன், எத்தனைப்பட்ட சிரமமாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய தாய் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டவளாக 10 மாதம் சுமந்தாள், 2 மாதம் உனக்கு பால் ஊட்டினாள். ஆகவே எனக்கும் அவர்களுக்கும் நீ நன்றி செலுத்து என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு அடுத்து சொல்கிறான், நீ என்னிடத்தில் தான் மீள வேண்டும், நீ என்னிடத்துல தான் திரும்பி வரணும். என்ன காரணம்? நான் சொல்லக்கூடிய இந்த கடமைகளை நீ செய்யவில்லை என்றால் நீ என்னிடத்தில் வரும்போது, மறுமையில் என்னால் என் முன்னாடி நிற்கும் போது அதற்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இதை நம்ம பிள்ளைகளுக்கு சொன்னோமா? நாம தான் கடைபிடித்தோமா? இந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறார்கள்? அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, அந்த வசனத்துல, உங்களுடைய பெற்றோர்கள் ஒருவரோ, தாய் தந்தையர் இருவரோ ஒருவரோ முதுமையை அடைந்து விட்டால், வயசான காலம் ஆயிடுச்சுன்னா, தளர்ச்சி அடைந்து விட்டால், அவர்களை நோக்கி நீ சீ என்று சொல்லிவிடாது. சாதாரண வார்த்தை என்று சொல்லிவிடக்கூடாது. எதற்காக அந்த வார்த்தையை சொல்லுகிறான் என்றால், நான் குழந்தையாக இருக்கும் போது என்னுடைய தாய் தந்தையருக்கு எவ்வளவு சிரமம் கொடுத்தேனோ அதை மாதிரி சிரமம் கொடுப்பாங்க. எப்படிப்பட்ட சிரமம்? என்னுடைய குழந்தையாக இருக்கும் போது நம்ம ரோட்ல தாயோ தந்தையரோ நடத்தி கொண்டு செல்லும் போது, அல்லது தோளில் சுமந்து கொண்டு செல்லும் போது, ஒரு வாகனமோ ஒரு மாடோ ஆடோ வரும்போது இது என்னது என்று கேட்பான். நம்ம ஆடுன்னு சொல்லிடுவோம். அடுத்து 2 செகண்ட் கழிச்சு கேட்கும் குழந்தை ஆடு என்று சொல்லுவோம். ஆனால் சலிக்க மாட்டோம். அது ஒரு தரம் சொன்னாலும் சரி, 10 தேரம் கேட்டாலும் சரி, மகிழ்ச்சியோடு அந்த குழந்தைக்கு நாம் பதில் சொல்லுவோம், சலிக்க மாட்டோம். அதே நிலைதான் வயது முதிர்ந்த காலத்தில் வயது முதிர்ச்சியின் காரணமாக அவர்களுடைய மனநிலை பலகீனம் அடைந்ததனை காரணத்தினால் மீண்டும் மீண்டும் சொல்வார்கள். அவர்கள் சொன்னதை மறந்து விடுவார்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில காரிய காலங்கள்ல நாம நேரடியா பார்க்கிறோம். ஒரு தாய், வயது முதிர்ந்த தாய் ஒரு சாயா குடிக்கிறாங்க. நம்ம அனுபவத்துல பார்த்திருப்போம். சாயா குடிப்பாங்க, 2 நிமிடம் கழித்து சாயா குடின்னு கேட்பாங்க. இப்பதானே குடிச்சேன்னு கேட்டா இல்லையேம்பாங்க. ஒரு மகன் சொல்லுகிறான். காரணம் என்ன? அந்த பலகீனம், அந்த வயது முதிர்ச்சியின் காரணமாக அவர்கள் பலகீனம் அடைந்திருக்கிறார்கள். மறதி ஏற்படும் என்பதை புரியாமல் பொய் சொல்லுகிறார் என்று சொல்கிறார். நீ பொய் சொல்லுகிறாய், இப்ப நானே குடிச்ச. ஆனால் இதை நாம் விளக்கி இருந்தோமையானால், பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சொன்ன சட்டத்தை, அந்த காரணங்களை விளக்கி இருந்தோமையானால் பரவாயில்லம்மா, இன்னொரு சாய வேணுமா கொடுப்போம். காரணம் என்ன? அவர்களுக்கு மறதி ஏற்படும். அவர்களுடைய மூளை பலகீனம் சுருங்கிவிடும், பலகீனம் அடைந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். எப்பொழுது இருந்தது மாதிரி? குழந்தையாக இருக்கும் போது. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள். எப்படிப்பட்ட பிரார்த்தனை? இறைவா, நான் குழந்தையாக இருக்கும் போது, நம்மள நினைச்சு பார்க்கணும்னு அல்லாஹ் சொல்றான். இறைவா, நான் குழந்தையாக இருக்கும் போது என்னுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் எப்படி என்னை பராமரித்தார்களோ அதே போன்று அவர்களையும் நீ பராமரித்து விடு, அவர்களுக்கும் நீ பாதுகாப்பு கொடு என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் குழந்தையாக இருக்கும் போது என்னுடைய தாய் தந்தையர்கள் எனக்காக செய்த தியாகத்தை நினைக்க வேண்டும் என்பதற்காக அதை நினைவுபடுத்தி பிரார்த்தனை செய்ய சொல்கிறார்.
அதையெல்லாம் நாம் பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு, குடும்பத்தாருக்கு பிரச்சாரம் செய்திருந்தால் ஒரு வயது முதிர்ந்தவர்களை அப்படி அலட்சியப்படுத்தி பேசுவோமா? பிறரிடத்துல அவளாரியா சொல்றாங்க, இப்பதான் சாப்பிட்டாங்க, கேட்டா சாப்பிடல, அப்படித்தான் சொல்வார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு மறதி, வயது முதிர்ச்சியின் காரணமாக, பலகீனத்தின் காரணமாக அவர்கள் மறந்து விடுவார்கள். என் வீடு இது என்று பக்கத்து விட தட்டுவாங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். வேணும்னு செய்யறாங்களா? நம்ம வீடு தெரியாம தான் போறாங்க, இது நம்ம வீடுதான் என்ற எண்ணத்துல மறதியாக செல்கிறார்கள். நாம் அன்பாக அழைத்து, அது நம்ம வீடு இல்லம்மா, இது நம்ம வீடு. இந்த காலகட்டத்தில் முடிச்சிருவோம், நேரம் முடிஞ்சிருச்சு. அதாவது இன்று உள்ள காலத்தில் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாக பிள்ளைகள் எதை நினைக்கிறார்கள் என்றால், நான் என் தாய் தந்தருக்கு செய்ய வேண்டிய கடமை, வளர்ந்துட்டோம், திருமணம் முடிச்சிட்டோம், அவர்களுக்கு வயது முதிர்ச்சி, வேலை செய்ய முடியாது, ஆகவே சில ரூபாய்களை 1000 2000 கையில் கொடுத்தோம், உணவு தேவையா, அதற்கான ஆட்களை ஏற்பாடு செய்தோம், என்னுடைய கடமை முடிந்தது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்துவிட்டேன் என்று எண்ணக்கூடிய நல்ல மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், நல்ல பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் இந்த கடமையை செய்கிறார்கள். செய்யாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆனால் அது மட்டும் என்னுடைய தாய் தந்தையருக்கு போதுமா என்று கேட்டால் போதாது. அது முக்கிய கடமைதான், கட்டாய கடமைதான். அதையும் தாண்டி தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது அன்பான வார்த்தைகள். அவர்களுக்கு அமர்ந்து ஒரு 2 நிமிடம் ஒதுக்கி, அம்மா நல்லா இருக்கே, அம்மா சாப்பிட்டாச்சா, உடல் எப்படி இருக்கு, வேற எதுவும் வேணுமா, சாயா வேணுமா, சாப்பாடு வேணுமா, உடை வேணுமா, ஆறுதலான வார்த்தைகள். அவன் மீண்டும் மீண்டும் கேட்பாங்க, சரிமான்னு சொன்னா போதும். அவர்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் கொடுக்க வேண்டும், தேவைக்கு மேல நம்ம கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுத்தாலும் வச்சுட்டு போயிடுவாங்க. மறதியின் காரணமா கேட்பாங்க. எந்த நேரத்திலும் அவர்களிடத்தில் நீங்கள் எரிச்சப்பட்டு விடக்கூடாது, அந்த கோபப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் வயது முதிர்ச்சியின் காரணமா, வயது முதிர்ச்சி அடைந்த நேரத்துல இருவரோ ஒருவரோ இருந்தால் அவர்களை நோக்கி நீ சி என்ற வார்த்தையை கூட பயன்படுத்த கூடாது என்று இறைவன் கட்டளையிடுகிறான் என்றால் எந்த அளவுக்கு நாம் அவர்களிடத்துல அன்பாக, பண்பாக, பரிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய குடும்பத்தார்களுக்கு இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய காரியத்தை நாம் செய்வோம். குடும்பம் சரியாக இருந்தால், நாம் சரியாக இருந்தால் குடும்பம் சரியாகும். குடும்பம் சரியாக இருந்தால் சமுதாயம் சீராகும். நாம சீராக இருந்தால் குடும்பம் சீராக இருக்கும், குடும்பம் சீராக இருந்தால் சமுதாயம் சீராக இருக்கும். அந்த அடிப்படையில் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த காரியத்தை செய்து இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய சிறந்த மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கிவிட வேண்டும் என்ற துவாவோடு எனது இந்த சிறிய உரையினை நிறைவு செய்கிறேன். வாகிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஸ்ஸலு அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.